தேவன் யாரு? நீதி. எப்படிப்பட்ட நீதி அது? ஒரு ராஜா இருக்கிறார். 5 வருஷத்துக்கு மாற ராஜா கிடையாது, ஒரு ராஜா. அந்த ராஜா நீதியை நடப்பிக்கிற ராஜா. நீதியை நடப்பிக்கிற ராஜா. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் உன்னதமான ஸ்தானத்துக்கு எழும்பணும் அப்படின்னா பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இஷ்டமானது. ஆமா, என்ன டிஃபன் போடலாம் இன்னைக்கு? நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸுக்காக தேவ சமூகத்தை விட்டுருவாங்க. தேவாசீர்வாதம் என்னத்தை தரும்? தேவாசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை. அதனோட வேதனைய கூட்டா. ஏன்னா நீதி செய்யறேன். இது இந்த இடம் என்னது? இந்த பலிபீடத்துக்கு வந்து என்ன இன்னும் அநீதி உள்ளவர்கள் நீதி உள்ளவர்களா மாறினோம். தேவனுடைய நீதியை பெற்றுக்கணும். தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஒண்ணுமே இல்லாத உங்களை உன்னதமான ஸ்தானத்துல உயர்த்த சொல்லிட்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. அது எப்பேற்பட்ட ஸ்தானம்னா, யாக்கோபுக்கு எழுதி வைத்த, யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை உதவாத உன்னையும் என்னையும் அவருடைய நீதி சமூகத்தில் வரும் பொழுது அந்த வாய், கர்த்தருடைய வாய் எது யாக்கோபுக்கு சொன்னதோ அதே உன்னுடைய வாழ்க்கையில உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைக்கணும் சொல்லிட்டு தேவனுடைய நீதி. நீ நியாயமா நடந்தா தேவனுடைய நீதி நியாயமா நடக்கிற வாழ்க்கையில வெளிப்படும். அதாவது இங்க வந்துட்டோம்ல, why we came all here? ஏன்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னமாக்குதல் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஃபில் பண்ணும், என் குடும்பத்தை ஃபில் பண்ணும், என் பிள்ளைகளை ஃபில் பண்ணும், என் ஃபியூச்சரை ஃபில் பண்ணும். அப்பேற்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு சொல்லுங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு. Come with whole hearted, ஒரு முழு இதயத்தோடு கூட என்ன பண்ணோம்? நம்மளுடைய கவலை எல்லாம் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஸ்பிரிட் ஆஃப் காட் கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் லிசன் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். கேட்கறது மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள மாத்திரம் இல்லை, அனுபவிக்க முடியும்.